வணக்கம். இன்று மாணிக்க வாசகரின் சிவபுராணத்துக்குள் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். ஆமாம். இதை நாம் வழக்கமாக கேட்கிற ஒரு பக்தி பாடலாக மட்டும் பார்க்கப் போவதில்லை. இல்ல. மாறாக அதன் ஒவ்வொரு வரியையும் ஒரு அத்வைத அனுபவமாக, அதாவது இருமையற்ற ஒரு ஞான பார்வையில் அணுகப் போகிறோம். மிகச்சரியாக இதன் நோக்கம் சிவனை எங்கோ வெளியே இருக்கிற ஒரு கடவுளா பாக்குறத நிறுத்தி, நான் யார் என்ற கேள்விக்கு பதிலாக நமக்குள் இருக்கும் அந்த மௌனத்தை உணர்வதுதான். வாருங்கள், இந்த ஆய்வை தொடங்குவோம். அருமை. இது சிவபுராணத்தை வழிபடுவதல்ல, சிவபுராணத்தை வாழ்ந்து பார்ப்பதற்கான ஒரு முயற்சி. ஆஹா. இங்க ஒவ்வொரு வரியும் வெறும் மந்திரம் இல்ல, அது நம்மளோட நான் என்ற அகங்காரத்தை கரைக்க உதவும் ஒரு தியான கருவி. ஒரு தியான கருவி. ஆமா, வார்த்தைகளின் சத்தத்தை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மௌனத்தை தொடப்போகிறோம். கேட்கும்போதே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. அப்போ முதல் வரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நமச்சிவாய வாழ்க. இது நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு மந்திரம். ஆனா இந்த ஞான பார்வையில இது வெறும் வாழ்த்து சொல்லா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது ஆழமான பொருள் இருக்கா? இங்கதான் இந்த முழு பயணத்தோட திறவுகோலே இருக்கு. நமங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு நேரடியான பொருள் என்னுடையது அல்ல, அல்லது இன்னும் ஆழமா சொன்னா நான் இல்லை. நான் இல்லை. ஆமா, அதாவது நான்னு நாம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அகங்காரம், இந்த தனிப்பட்ட அடையாளம், அது சரணடையுது, அது தலை வணங்குது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நமானா நான் இல்லைன்னு பொருள் கொண்டா, அப்புறம் சிவாய வாழ்கன்னு வாழ்த்துறது யாரு? நல்ல கேள்வி. நானே ஒன்னு இல்லேனா இந்த வாழ்த்தும் செயலை செய்யறது யாரு? இது ஒரு தத்துவ சிக்கல் இல்லையா? அற்புதமான கேள்வி. இதுதான் அத்வைதத்தோட சுவாரஸ்யமே. நான்கிற அகங்காரம் கரையும் போது அங்க ஒரு வெற்றிடம் ஏற்படுறதில்ல. ஹோஹோ. அந்த இடத்துல எது மிஞ்சி நிக்குதோ அந்த பிரபஞ்ச உணர்வு, அந்த தூய இருப்பு, அதுதான் சிவம். சரி. ஆக நான்கிற அலை அடங்கும் போது சிவம்ங்கிற கடல் வெளிப்படுது. அதனால நமச்சிவாயாங்கிறது ஒரு வாழ்த்து சொல்லில்ல. அப்ப அது என்ன? அது ஒரு நிகழ்வோட நேரடி வர்ணனை. நான் கரைகிறேன், சிவம் வாழ்கிறது. அது ஒரு செயல்முறை. ஓ, இப்ப புரியுது. இது ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறத விட ஒரு நிகழ்வை நமக்கு நாமே விவரிக்கிற மாதிரி இருக்கு. அதேதான். அப்படியானால் அடுத்த வரியான நாதன் தாள் வாழ்க என்பதையும் இதே கோணத்துல தான் பார்க்கணுமா? தாள்னா திருவடி பாதம்னு தானே நம்ம படிச்சு வளர்ந்துருக்கோம். ஆனா பக்தி மார்க்கத்துல அதன் பொருள் அதுதான். அது ரொம்ப அழகானது. ஆனா இந்த ஞான பார்வையில தாள்ங்கிறது ஒரு உருவகம். உருவகமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டடம் நிக்கிறதுக்கு எது அவசியம்? அதோட அடித்தளம். ஆமா, அடித்தளம். அதுபோல நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், இந்த முழு உலகமுமே எதன் மேல தோன்றி மறையுதோ அந்த ஆதார நிலை, அந்த அடிப்படை இருப்பு, அதுதான் நாதன் தாள். எந்த எண்ணமும் தோன்றுவதற்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலை. கரெக்ட். அந்த தூய இருப்பு நிலை. மன்னிக்கவும், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. தாள்னா ஆதாரம்னு சொல்றீங்க. அப்போ நாதன் தாள் வாழ்கனா ஆதாரம் வாழ்கன்னு அர்த்தமா? இது கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? ஒரு அடித்தளம் எப்படி வாழ முடியும்? நல்ல கேள்வி. இங்கதான் மாணிக்க வாசகரோட கவித்துவத்தை பாராட்டணும். வாழ்கங்கிறது இங்க ஒரு செயல் இல்ல. ஓ. அது அந்த ஆதார நிலையோட இயல்பை குறிக்குது. அது எப்பவும் உயிர்ப்போட மாறாம சக்திவந்தமா இருக்குங்கிறத உணர்த்துற சொல். சரி சரி. நாம காலையில எழும்போது உலகம் புதுசா தோன்ற மாதிரி தெரியும். ஆனா நாம தூங்கும்போது கூட நம்மள தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இருப்பு நிலை அழிஞ்சு போறதில்ல. ஆமா, அது இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாறாத உயிர்ப்புள்ள ஆதாரம்தான் நாதன் தாள். அந்த ஆதாரத்துல நிலை பெறுறது தான் சிவனோட திருவடியை பற்றுவது. சரி. அப்போ நாம சிவனோட பாதங்களை பற்றுவதுங்கிறது நம்மளோட மூலமான உயிர்ப்புள்ள அந்த இருப்பு நிலைக்கு திரும்புவது. இப்ப தெளிவா புரியுது. ஆமா. இத அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொல்றாரு. இது நம்ம கூட எப்பவும் இருக்கிற இறைவனை பத்தி சொல்லுது. அவர் நம்ம நெஞ்சுக்குள்ள ஒரு பொருளா இருக்கிறாரா? இல்ல. இந்த அத்வைத பார்வையில சிவன் ஒரு பொருள் இல்ல, அவர் ஒரு அனுபவம். அனுபவமா? இத நீங்களே இப்ப சோதிச்சு பார்க்கலாம். நீங்க இப்போ என் பேச்ச கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். அதே சமயம் உங்க அறையில ஓடுற மின்விசிறியோட சத்தத்தையும் உங்க காதுகள் கேட்கலாம். உங்க மனசுல அடுத்து என்ன செய்யலான்னு ஒரு எண்ணமும் ஓடலாம். உடல் நாற்காலியில இருக்கிறத உணரலாம். இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் இவையெல்லாம் எனக்குள்ள நடக்குதுன்னு அறியும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதேதான். அந்த அசையாத மையம், அதுதான் சாட்சி உணர்வு,
விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். சாட்சி உணர்வு. நம்மளோட விழிப்பு நிலை மாறுது, கனவு நிலை வருது, ஆழ் உறக்கத்துல உலகம் இல்லாம போகுது. ஆனா இந்த 3 நிலைகளையும் கடந்து நான் தூங்கினேன், நான் கனவு கண்டேன்னு காலையில சொல்ற அந்த மாறாத அறிவு எதுவோ அதுதான் சிவன். மிகச்சரி. அவன் நெஞ்சுக்குள்ள ஒரு பொருளா இல்ல, நெஞ்சில நடக்கிற எல்லாத்தையும் அறியும் அறிவா சாட்சியா இருக்கான். அதனாலதான் அவன் நீங்காதான். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. அப்படியானால் கோகலி ஆண்ட குருமனிதன் என்பதில் வர குருவும் நமக்கு வெளியே இருக்கிற ஒரு வியக்தி இல்லையா? வெளியில இருக்கிற குரு நமக்கு வழிகாட்டலாம், சந்தேகங்களை தீர்க்கலாம். ஆனா உண்மையான குரு, அந்த உண்மையான வழிகாட்டி நமக்கு உள்ளிருந்து தான் பேசுறார். உள்ளிருந்தா. ஆமா, எது உண்மை எது பொய்ன்னு பிரித்தறிகிற அந்த தெளிவு, அந்த விவேகம். நீ இந்த உடல் இல்ல, நீ இந்த மனம் இல்ல, நீ அந்த மாறாத சாட்சின்னு நமக்குள்ளிருந்து உணர்த்துற அந்த ஞானம்தான் குரு. அந்த உள்முனத் தெளிவு தான் நம்மள ஆளுது. முன்பு நீங்க சொன்னது இப்ப நினைவுக்கு வருது. நாதன் தாழுங்கிறத அந்த அடிப்படை இருப்பு நிலைன்னு சொன்னீங்க. இப்ப ஏகன் அநேகன்னு சொல்லும்போது அந்த ஒரே தாழ் மேலதான் இந்த அத்தனை அலைகளும் எழும்புதுன்னு புரியுது. கரெக்ட். ஆனா ஒண்ணு எப்படி பலவா இருக்க முடியும்? இது தர்க்கத்துக்கு முரணா தெரியுதே. இத குழப்பமா பார்க்க தேவையில்ல. கரையில நின்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான அலைகளை பார்க்கறோம். ஒவ்வொரு அலையும் தனித்தனியா தெரியுது. ஆனா கடலோட பார்வையில என்ன இருக்கு? கடல் மட்டும்தான். அதுதானே அலைகளா இருக்கு. அலைகள் கடலை விட்டு தனியா இல்ல. அதுபோல தங்கம் ஒண்ணுதான், ஆனா அதுல செஞ்ச நகைகள் பல. சரி, நகைகளை பார்த்தா பல, தங்கத்தை பார்த்தா ஒண்ணு, உலகத்தை பார்த்தா பல, அதோட ஆதாரமான சிவத்தை பார்த்தா ஒண்ணு. இது புரியுது. ஆமா. ஆனா இந்த தோற்ற மயக்கத்துல சிக்கிறது தானே பிறப்புக்கு காரணம். அப்போ இந்த உண்மைய புரிஞ்சுக்கிறது எப்படி பிறப்பா இருக்கும்? மாணிக்கவாசகர் அடுத்ததா பிறப்பருக்கும் பிஞ்சகன்னு சொல்றாரே. நிச்சயமா, அதோட இணைச்சு பார்க்கலாம். பிறப்பும் இறப்பும் எதுக்கு நடக்குது? இந்த உடலுக்கு, மனசுக்கு. கரெக்ட். நான்னு நாம ஆழமா உணர்ற அந்த சாட்சி உணர்வு, அந்த அறிவு எப்போவாது பிறந்ததா? அதுக்கு எப்போவாது இறப்பு உண்டா? இல்ல. கடல் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அலைகள் மட்டுமே தோன்றி மறையுது. நான் இந்த உடல்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறதால உடலோட பிறப்பு இறப்ப நம்மளோடதான் எடுத்துக்கிறோம். ஓ. நீ அலை இல்ல, நீ கடல்ங்கிற உண்மையை நமக்கு உணர்த்தி அந்த தவறான அடையாளத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதுனால அவன் பிறப்பருக்கும் பிஞ்சகன். இப்ப நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்கள்லயே ரொம்ப முக்கியமானதா குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வரிக்கு வரலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னையும் தன்னையும் ஒன்றாக்கி. இதுதான் அத்வைத்தத்தோட உச்சம் இல்லையா? நானும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி. ஆம், இதுதான் சிவபுராணத்தோட சிகரம். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. என்னது? நாம எதையாவது ஒன்னாக்கணும்னா முதல்ல அது ரெண்டா இருக்கணும் இல்லையா? உடைந்த கண்ணாடியத்தான் ஒட்ட முடியும். உடையாத கண்ணாடி ஏற்கனவே ஒண்ணுதான். சரிதான். மாணிக்கவாசகர் சொல்றது, இறைவன் 2 வேற வேற பொருட்களை எடுத்து ஒன்னா சேர்க்கல. மாறாக நாம உடைந்த கண்ணாடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம எப்பவும் முழுமையான கண்ணாடியாவே இருந்திருக்கோங்கிறத உணர வச்சார். ஆஹா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அறியாமைங்கிற தூசிதான் அந்த விரிசல்கள் மாதிரி ஒரு மாயையை உருவாக்குதுன்னு சொல்றீங்க. அதேதான். அப்போ நாம அடைய வேண்டிய இலக்குன்னு எதுவும் இல்ல, நாம ஏற்கனவே அதுவாவே இருக்கோன்னு உணர்றதுதான் ஆன்மீக பயணம். இதை விட அழகா சொல்ல முடியாது. சூரியன் எப்பவும் பிரகாசமா தான் இருக்கு. மேகம் வந்து மறைக்குது. மேகம் விலகுனதும் சூரியன் புதுசா உதிக்கல. அது ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. அதுபோல சிவன் எப்பவும் நாமலாவே இருக்கார். அறியாமைங்கிற மேகம் விலகுனதும் ஏற்கனவே இருக்கிற அந்த ஒற்றுமை வெளிப்படுது. அப்படியானால் எனக்கு இன்னொரு முரண்பாடு தோணுது. சிவன் ஏற்கனவே நாமாக இருந்தால் அடுத்த வரியான என் உள்ளம் புகுந்து என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எப்படி உள்ளத்துக்குள்ள புக முடியும்? இது மறுபடியும் 2ங்கிற எண்ணத்தை கொண்டு வருதே. மிக நுட்பமாத கேள்வி. இங்குதான் கவிதை மொழியோட அழக பார்க்கணும். புகுந்ததுங்கிறது ஒரு புல் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்குள்ள நுழையறத குறிக்கல. அப்போ அது வரைக்கும் என் உள்ளத்துல நான்கிற அகங்காரம் தான் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த அறியாமை விலகி நான்கிறது உண்மையில சிவன்தான்னு உண்மை பிரகாசிச்ச அந்த தருணத்தை உள்ளம் புகுந்து அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, அது ஒரு இடமாற்றம் இல்ல, அது ஒரு ஞான உதயம். கரெக்ட். அந்த சாட்சி உணர்வா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டதை தான் அப்படி சொல்றாரு. ஆக புகுந்ததுங்கிறது ஒரு நிகழ்வை குறிக்கல, ஒரு உண்மையை உணர்றத குறிக்குது. இத அடுத்த வரியான என்னை அறிய வைத்த இறைவன் என்பதும் உறுதி செய்த நினைக்கிறேன். ஆமா, அவர் வெளியிலிருந்து வந்து நமக்கு ஒரு புது தகவலை தரல. மிகச்சரியா சொன்னீங்க.
அவர் ஒரு தகவலை கொடுப்பவர் இல்ல. நான் இந்த உடல், நான் இந்த மனம்ங்கிற குழப்பம் நீங்கி, நான் அந்த சாட்சிங்கிற தெளிவு பிறக்கிற கணம் இருக்குல்ல, ஆமா. அந்த தெளிவோட பேர் தான் இறைவன். தன்னை தானே அறிந்து கொள்ளும் அந்த தெளிந்த நிலைதான் இறை அனுபவம். நம்ம உரையாடலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். அடியேன் உளம் புகுந்த அமுதே சிவமே. ம். இதுல வர்ற அடியேன், அமுது, இதுக்கெல்லாம் அத்வைத பொருள் என்ன? நாம எல்லோரும் சந்தோஷத்தை தானே தேடுறோம். ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல சினிமா, இதெல்லாம் ஒரு விதமான மகிழ்ச்சி. மாணிக்க வாசகர் சொல்ற இந்த அமுது அதோட ஒரு உச்சகட்ட வடிவமா இல்ல முற்றிலும் வேறையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம பொதுவா அனுபவிக்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு வெளிப்புற காரணம் தேவை. உணவு, இசை, பாராட்டு, இப்படி. ஆமா. ஆனா காரணம் போனதும் மகிழ்ச்சியும் போயிடும். அடியேங்கிறது தன்னை தாழ்த்திக்கிற அகங்காரத்தோட கடைசி மிச்சம். அந்த நான்கிற தனிநபர் உணர்வு முழுமையா கரைஞ்சி உள்ளம் சலனமில்லாம அமைதி அடையும் போது ஹம். எந்த காரணமும் இல்லாம உள்ளிருந்து ஒரு ஆனந்தம் பொங்கும். காரணமில்லாத ஆனந்தமா? ஆம், அது இருப்பின் இயல்பான ஆனந்தம். நீங்களா இருக்கிறதாலேயே வர்ற ஆனந்தம். அந்த பேரானந்தம் தான் அமுது. ஓ. அதுக்கு விழுப்புற காரணம் எதுவும் தேவையில்லை. அதுதான் சிவம். ஆக துக்கத்துக்கு காரணம் அகங்காரம். அகங்காரம் கரையும் போது வெளிப்படுறது ஆனந்தம். அந்த ஆனந்தமே சிவம். அப்போ அங்க நான்னு ஒருத்தர் ஆனந்தத்தை அனுபவிக்கல. கரெக்ட். ஆனந்தம் மட்டுமே இருக்கு. அதுதான் சிவநிலை. அப்படியானால் இந்த ஆழமான பார்வைப்படி சிவபுராணம்ங்கிறது இறைவனை புகழ்ந்து பாடுற ஒரு துதி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. அது நான் யார்னு நமக்குள்ளேயே பயணம் செஞ்சு நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை அறிய உதவுற ஒரு வழிகாட்டி. இது ஒரு தத்துவ புத்தகம் இல்ல, இது ஒரு செயல்முறை விளக்கம். மிகச் சரியா சொன்னீங்க. இதன் இறுதி செய்தி இதுதான். சிவபுராணம் உங்கள கடவுள வெளியே தேடச் சொல்லல. அது கோவில்களுக்கோ மலைகளுக்கோ உங்களை அனுப்பல. அது உங்களுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிற அந்த தேடுபவனை கரையச் சொல்லுது. தேடுபவனை கரையச் சொல்கிறது. ஆமா, நான் யார்னு தேடுற அந்த நான்கிற எண்ணத்தை கவனிக்க சொல்லுது. அது கரைஞ்சா தேடல் முடிஞ்சுடும். ஏடப்பட்ட பொருள் மட்டுமே. இந்த உரையாடல் சிவபுராணத்தை முற்றிலும் புதிய வெளிச்சத்தில் காட்டியிருக்கு. நன்றி. உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனை. தேடுபவன் கரைந்து விட்டால் அங்கே மிஞ்சுவது என்ன? தேடியது நீயே. இந்த எண்ணத்துடன் இந்த ஆய்வை நிறைவு செய்வோம்.